இந்த மாடியூலில் நம்ம பர்ப் சுயிட்டோடைய ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது மேலே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா பர்ப், ப்ராஜெக்ட், இன்ட்ரூடர், ரிப்பீட்டர், வியூ, ஹெல்ப், டர்போ இன்ட்ரூடர். ஸோ பர்ப் ஓகேவா? ஸோ பர்ப்னா பர்ப்புடைய செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோப் செட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் டார்கெட்டில் போய் பார்ப்பீங்க. இது வந்து லைக் ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி. இது வந்து ப்ராஜெக்ட், இன்ட்ரூடர், ரிப்பீட்டர் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டுடைய செட்டிங்ஸ், தென் நீங்கள் ப்ராஜெக்டுடைய நேம் மாற்றுறதா மாற்றலாம். இங்கே டெம்பரரி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது நேம் மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம். தென் ப்ராஜெக்டுடைய லோட் செட்டிங்ஸ் இது எல்லாமே நம்ம டீப்பாக பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ஓவர்வியூ. தென் இன்ட்ரூடர், ரிப்பீட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரூடர் மாடியூல், ரிப்பீட்டர் மாடியூலுக்கான ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வியூஸ் லைக் அதே தான். இப்போ இந்த மாடியூல்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, எனக்கு வந்து பர்ப் ஸ்வீட் வந்து ஒரே ஒரு டூல். இது வந்து நான் இப்போ மினிமைஸ் பண்ணால் ஃபுல்லாக மினிமைஸ் ஆகிடும், மேக்ஸிமைஸ் பண்ணால் ஃபுல்லாக மேக்ஸிமைஸ் ஆகிடும். எனக்கு அந்த மாதிரி வேணாம், எனக்கு தனியாக டார்கெட் மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ நான் லைக் கிளிக் ட்ராக் பண்ணால் எனக்கு இந்த டார்கெட் மட்டும் தனியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எங்கேயுமே லிஸ்ட்டாக இருக்காது. அப்போது இந்த டார்கெட்டை திரும்ப அதில் எப்படி அட்டாச் பண்ணுறதுனா எப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ ஆப்ஷன் கிட்டத்தட்ட அதுக்கு தான். இப்போ நான் வந்து ரிப்பீட்டர் கொடுக்குறேன். ஸோ ரிப்பீட்டருக்கு ஷார்ட்கட்டில் போயிட்டு இப்போ நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறேன், எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரிப்பீட்டரை காணும். இப்போ நான் ரிப்பீட்டர் போயிட்டு நான் ஏன்னா க்ளோஸும் பண்ணிட்டேன். அப்போ ரிப்பீட்டர் எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னா திரும்ப இங்கே தான் போய் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்காக இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ். தென் ஹெல்ப் உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் ஹெல்ப்புடைய காமன் டேர்ம் தான் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி. தென் டர்போ இன்ட்ரூடருங்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? நான் வந்து இதில் எக்ஸ்டென்ஷனோட டவுன்லோட் பண்ணியிருப்பேன். அதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து டர்போ இன்ட்ரூடர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட் மாடியூல்ஸில் டேஷ்போர்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு இதில் மெயினாக 2 போர்ஷன் செப்பரேட்டாக இருக்கும். நான் வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷனில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கம்யூனிட்டி எடிஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் 2 செப்பரேட்டாக இருக்குது. மேலே இருக்கிறது டாஸ்க்கு, கீழே இருக்கிறது ஈவெண்ட் லாக். டாஸ்கில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்டோடைய ஃப்ளோவாக பார்ப்பீங்க. ஈவெண்ட் லாகில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதோடைய டோட்டல் கலெக்ஷன் ஆஃப் லாக்ஸ் வந்து இங்கே இருக்கும், இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டாஸ்கில் என்ன மாதிரியான உங்களுக்கு ஃப்ளோ பார்ப்பீங்கன்னா இந்த டார்கெட், ப்ராக்ஸி, ரிப்பீட்டர், இன்ட்ரூடர். ஓகேவா? இந்த 4 பேருடைய ஃப்ளோஸ் பார்ப்பீங்க பேஸ்ட் ஆன் உங்களுடைய கான்ஃபிகரேஷன். அதாவது நீங்கள் செட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். தென் டார்கெட் மாடியூல். ஸோ இந்த மாடியூல் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டட் வெப்சைட்ஸுடைய ஃபுல் யூஆர்எல், அதாவது ரெக்வஸ்டுடைய ஃப்ளோஸ் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரௌசர்லேருந்து நான் ஷாப்பிஃபைங்கிற ஒரு வெப் அப்ளிகேஷனை பிங் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரௌசர் டு ஷாப்பிஃபை இன்பிட்வீனில் எத்தனை ரெக்வஸ்ட் வந்து போகுது, எத்தனை டிஃப்ரெண்ட் டொமைன்ஸை தாண்டி போகுதுங்கிறத இந்த சைட் மேப்பில் பார்க்கலாம். இது எதுக்கு உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா என்னுடைய டார்கெட்டோடைய ஃபுல் ஆர்கிடெக்சரை பார்க்குறதுக்கு இந்த சைட் மேப் யூஸ் ஆகும். தென் இஷ்யூ டெஃபினிஷன். ஸோ இஷ்யூ டெஃபினிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு இதில் வெப் அப்ளிகேஷனுடைய டோட்டல் வல்னரபிலிட்டிஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஓகேவா? அதோடைய இன்ஃபர்மேஷன், ஸோ அது எவ்வளோ சிவியாரிட்டியில் இருக்குது, இது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இதை பற்றி பார்ப்பீங்க. ஸ்கோப் செட்டிங்ஸில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா சைட் மேப்புடைய ஃபுல் கஸ்டமைசேஷன், அதாவது செட்டிங் செட் பண்ணுறது, உங்களுக்கு லைக் எப்படி சொல்கிறது, ஸ்கோப்பில் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, உங்களுடைய ரெக்வஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறது, இது எல்லாமே இந்த ஸ்கோப் செட்டிங்ஸில் பார்ப்பீங்க. ப்ராக்ஸியில் என்ன பார்ப்பீங்கன்னா இதுதான் மெயின் மாடியூல். ஓகேவா? உங்களுடைய ரெக்வஸ்ட்டை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மாடியூல். ஸோ இந்த இடம் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட்டை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான இடம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்வேர்டு ட்ராப்லாம் உங்களுக்கு எப்போ வந்து பிளரின் ஆகும்னா ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் வந்து இன்டர்செப்ட் பண்ணும் போது ஆகும். தென் HTTP ஹிஸ்ட்ரி. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் உங்களுடைய பர்ப் ஸ்வீட் வந்து அதில் இருக்கக்கூடிய குரோமியம் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இன்டர் கனெக்ட் பண்ண ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அதில் சர்ச் பண்ணக்கூடிய எல்லா HTTP ஹிஸ்ட்ரியும் இங்கே ஃபெச் பண்ணி உங்களுக்கு இங்கே லோட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். உங்களுடைய பர்ப் ஸ்வீட் ஃபுல்லாக நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. தென் வெப் சாக்கெட் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை இது வந்து ஒரு லைவ் சாக்கெட் இன் சென்ஸ் லைக் இப்போ அந்த ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர்லேருந்து ஃபெச் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் லைவாக இருக்கிற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே வெப் சாக்கெட் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். தென் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் சேம். எப்படி நம்ம டார்கெட்டில் போய்ட்டு அதோட ஸ்கோப் செட்டிங்ஸில் எல்லாமே இருந்ததோ அதே போல் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்ஸி, அதாவது இன்டர்செப்ஷன் வந்து நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ண போகிறீங்க, எந்த ரெக்வஸ்ட்டை வந்து இது எந்த ரூல் பேஸ்டில் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும். சேம் டைம் இந்த ப்ராக்ஸி லிசனர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ப் ஸ்வீட் வந்து எந்த டிவைஸில் வந்து இன்டர்செப்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல செட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இன்விசிபிள் ப்ராக்ஸி செட் ஆகும். இன்விசிபிள் ப்ராக்ஸினா என்ன அப்படின்னா இப்போது சில கிளைண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்ஸி போடுறதுக்கு லைக் சூட்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்விசிபிள் ப்ராக்ஸி செட் பண்ணிப்போம். ஓகே, அது எப்படி கான்ஃபிக் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு அந்த மாடியூல்ஸ்குள்ளே வரும். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது
உங்களுடைய சிக்னல் அதாவது உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து இன்டர்செப்ட் ஆகுதுங்கிறது வந்து தெரியாது. ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறது. தென் ரிப்பீட்டர் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஏன்னா நம்ம ப்ராக்ஸி மாடியூலில் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இன்டர்செப்ட் பண்ணது ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அது திரும்ப நம்மளால் ரீஜெனரேட் பண்ண முடியாது. எப்போ ரீஜெனரேட் பண்ணால் மறுபடியும் வெப் அப்ளிகேஷனில் போயிட்டு, இட் மீன்ஸ் ப்ரௌசர் போயிட்டு நீங்கள் ரீலோட் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ரீஜெனரேட் ஆகும். அப்படி இல்லாமல் எனக்கு ஒரே ரெக்வஸ்ட் வச்சு மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டர்கிட்ட போகலாம். இன்ட்ரூடர் வந்து பியூர்லி அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மாடியூல். ஓகேவா? அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இதில் நிறைய அட்டாக் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய அட்டாக் டைப்ஸ், நிறைய அட்டாக் வெக்டார்ஸ் இதில் இருக்கும். எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுடைய டார்கெட்டட் வெப் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி வந்து அதில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிக்கலாம், அது எப்படி ஹேக் பண்ணலாங்கிறது எல்லாமே இன்ட்ரூடரில் இருக்கும். கொலாபரேட்டர், சீக்வன்சர், டீகோடர், கம்பேரர், லாகர், ஆர்கனைசர் இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய போர்ஷன் குட்டி குட்டி போர்ஷன் தான். மேஜர் போர்ஷன் வந்து உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் கொலாபரேட்டருடைய வேலை என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சர்வீஸில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் சர்வீஸ்னால் என்னென்னா டிஎன்எஸ் குவரிஸ், HTTP ரெக்வஸ்ட் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? தென் சீக்வன்சர் எதுக்கு யூஸ் ஆகுனா உங்களுடைய டோக்கனுடைய ரேண்டம்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களோட டோக்கனுடைய எப்படி டோக்கன் ஜெனரேட் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய ரேண்டம்னஸ், லெஜிட்டிமேட் டோக்கன்ஸ் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். டீகோடர் எதுக்குன்னா உங்களுக்கு என்கோட் பண்ண ஒரு டேட்டாவை டீகோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாடியூல். தென் கம்பேரர் எதுக்குன்னா உங்ககிட்ட 2 டைப்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் இருக்குது, அந்த 2 டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டையும் சைட் பை சைட் வச்சு கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாடியூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாகரில் உங்களுக்கு எல்லா லாகின் ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்கும். லாகின் ஆக்டிவிட்டி இன் சென்ஸ் லைக் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணோம்னா அது கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் லாக் தான், அது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அந்த லாக் சொன்னேன். ஸோ லாகிங் ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே இருக்கும். தென் ஆர்கனைசரை பொறுத்தவரை நான் வந்து இப்போ ஷாப்பிஃபை ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து போயிட்டு மின்ட்ரா ஒரு டெஸ்டிங் பண்ணுறேன். ஸோ மின்ட்ராவில் இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டும் ஷாப்பிஃபைல இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டும் எல்லாத்தையும் போயிட்டு ஒரு ஃபைல் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இடத்துல போய் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் ஆர்கனைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்மளுடைய இந்த கம்யூனிட்டி எடிஷனுடைய இதோடைய பவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு புது எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன வல்னரபிலிட்டியில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். தென் லேர்னில் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே இருக்கும். ஓகேவா? இது ஜஸ்ட்டு ஒரு குட்டி வீடியோ, ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு பர்ப்னா என்ன டக்குன்னு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒன் லைனில் நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான்.